இந்த தர்மம் சென்டரில் என் ஹஸ்பண்ட் ஒரு டிசேபிள் ஹஸ்பண்ட் எல்லாம் தங்களுக்கு தொழில் தெரிஞ்சாலும் வாழ்க்கைக்கான பயிற்சிகள் அந்த குவாலிட்டி என்ற விஷயத்தில் அவ எப்பயுமே அதை விட்டு மாற மாட்டேன். தர்மம் நிலையத்துக்கு மதிய உணவு எல்லாம் யாருன்னு சொன்னால் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய பரந்தன் பகுதியில் இருக்கிற தர்மம் சென்டருக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த தர்மம் சென்டரை பற்றி உங்களுக்கு சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவிப்புலன் அற்றவர்களுக்கான ஒரு நிலையமாக தான் இது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே இல்லை வட மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து காது கேட்க முடியாதாக்கள் அதே மாதிரி வாய் பேச முடியாதாக்கள் வந்து இருக்கணும் தானே. அவையில் ஊக்குவிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இது என்று சொல்லலாம். குறிப்பாக இதோட வரலாறுகள் எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு வந்து என்னென்று பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பாக வந்து பொங்கல், அதாவது பொங்கல் விழா வந்து செய்யணும். அதை தவிர்த்து இங்கே லைப்ரரி எல்லாம் இருக்குது. அது எதுக்காக நிறுவினவையில் அப்படின்ற எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பொங்கல் தொடங்க போது அப்படி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த பொங்கல் நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் வந்து நாங்கள் இந்த லைப்ரரி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம் அம்மா நூலகம் என்ற ஒரு நூலகத்தை வந்து இந்த இடத்துல வந்து நிறுவி வச்சிருக்கணும். இந்த நூலகம் வந்து என்னதுக்காக நிறுவினவில் அதே மாதிரி இந்த நிறுவனம் வந்து எப்படி நிறுவப்பட்டது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இங்கே இருக்கிற செயலாளர்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம், நான் சுகந்தினி சிவகுமார், தர்மம் நிலையத்தின் வந்து செயலாளர். இந்த தர்ம நிலையம் வந்து 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 4 வருடங்களை வந்து பூர்த்தி செய்திருக்கின்றது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த சென்டர் வந்து உருவாக்கிய நோக்கம் வந்து திரு நகுலன் அவர்களுடைய தந்தையார் திரு ராமு தர்மலிங்கம் அவரின் ஞாபகார்த்தமாக இந்த சென்டர் அமைக்கப்பட்டது. கூடுதலாக செவிப்புலன் அற்றவர்கள் வந்து அவன் வீடுகளில் வந்து ஒரு அமைதியான முறையில் வெறிப்பினம். அப்போ அவங்களோட கதைக்கிறதுக்கோ அவங்களோட தேவைகளை வந்து நிறைவு செய்கிறதுக்கு வந்து அங்கே யாருமே இருக்க மாட்டேன். அப்போ இவை ஒரு சைலண்டான ஒரு மக்களாகவே வாழ்ந்து கொண்டு போயிடணும். அதை கருத்தில் கொண்டு மாதத்தில் ஒரு காலாவது இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த அவருடைய பிறந்த நாள் நிகழ்வை வந்து கொண்டாடி மகிழ்விப்பினம். இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த சென்ற செயற்பாடு வந்து அவர்களை ஒரு மகிழ்விக்கும் செயற்பாடாக தான் இருந்தது. படிப்படியாக வந்து
இவைக்கான வாழ்வாதார முயற்சிகள் வந்து இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று அவை வந்து புத்தக பேக்கில் வந்து தைக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றது கேக் ஐசிங் பலறதுக்கான பயிற்சி வழங்கப்பட்டிருக்குது. அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆரி ஒர்க், பெண்களுக்கான ஆரி ஒர்க் பயிற்சி. மற்றது செவிப்புலனற்ற அங்கத்தினரின் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி, கணனிகள் பயிற்சிகள், அப்படியான சில விஷயங்கள் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது. கூடுதலாக இங்கே இந்த சென்டரை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து அம்மா லைப்ரரி என்று சொல்லி ஒரு நூலகம் இருக்குது. மற்றது கணனி அறை இருக்குது. அப்போ இங்கே இதுகள் செயல்படுறதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து வெளியில் இருக்கிற பிள்ளைகள் வந்து இங்கே வந்து கல்வி கற்க வரும்போது இந்த சிவப்புலன் அற்றவர்களோட வந்து சில உரையாடலை மேற்கொள்ள வேணும். அப்போ இவர்களுக்கான ஒரு உட்படுத்தல் செயற்பாடு, இவர்களை வந்து ஒரு சமூகத்தோடு இணைக்கிற செயற்பாடு தான் இங்கே நடந்து கொண்டு இருக்குது. சிவப்புலன் அற்றவர்களுக்கு வந்து நிறைய சவால்கள் இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் வந்து ஒரு சேவையை வந்து பெற்றுக்கொள்ள போகணும்னு சொன்னால் அதற்கான ஒரு சரியான ஒரு இன்டர்பிரட்டிங் வந்து இங்கே இல்லை. கூடுதலாக ஒரு 3-4 பேர் தான் இதை செய்து கொண்டிருக்கணும். அப்போ உடனடியாக வேண்டிய சேவைகளை வந்து நிறைவேற்றத்துக்கு வந்து உடனடியான தகவலை பரிமாறதுக்கான வசதிகள் வந்து இங்கே இல்லை. அப்போ அதில் வந்து நிறைய சவால்களை வந்து இந்த சிவப்புலன் அற்றவர்கள் வந்து எதிர்நோக்கணும். சரி, இப்போ இந்த அக்காம்பலம் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொண்டு இருப்போம், எப்படி உருவானது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து குறிப்பாக இவையில் இன்னும் ஒரு விஷயத்தையும் வந்து உங்கள்கிட்ட இல்லை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்ட வீடுகள்லையும் வந்து எல்லாரும் படித்த புத்தகங்கள் இருக்கும், அல்லது நீங்கள் வேண்டி வாசித்த புத்தகங்கள் எல்லாமே இருக்கும். அதுகள் எல்லாத்தையுமே வந்து இவைகளுக்கு ஒரு அன்பளிப்பாக தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது நாங்கள் கொடுக்குறது மூலமாக நிறைய பேர் வந்து இதை படித்து தெரிஞ்சு கொள்ள வேணும். அந்த ஒரு காரணத்தால் தான் இதோட பொங்கல் வந்து நடந்து கொண்டிருக்கு, என்ன நிலைமையில் இருக்குன்றதை போய் பார்ப்போம். சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேணும். ஏன்னா சாதாரணமாக செவிப்புலன் அற்றவர்களுக்கு வந்து எங்களை மாதிரி வாய் பேசக்கூடிய ஆக்கள், அதே மாதிரி கதைக்கக்கூடிய ஆக்களை வந்து திருமணங்கள் செய்திருக்கணும். அவையில் வந்து இங்கே இருக்கிறார்கள், அதே மாதிரி வெளியில் இருக்கிறார்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்றத ஒரு அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த தர்மம் சென்டரில் என் ஹஸ்பண்ட் ஒரு டிசேபிள். இப்போ வெறும் இந்த தர்மம் சென்டர் ஒரு ஆளில் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன். நான் இந்த தர்மம் சென்டரை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கதைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இங்கே கூடுதலாக கதைக்க மாட்டாதாக்கள், வாய் பேசாதாக்கள் தான் அவையில் தங்களுக்குள்ளேயே ஒரு கமிட்டி ஒன்று செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கு கணக்க தேவையில் இருக்குது. அவையில் தங்களோட மொழியை கொண்டு வந்து பிரகடனப்படுத்துறதுக்கு ஆசைப்படுகிறோம். நாங்கள் அவையோட மொழிகளை இப்போ என் ஹஸ்பண்ட் எல்லாம் தங்களுக்கு தொழில் தெரிஞ்சாலும் அதுக்கு வெளியில் மற்றவங்களோட கதைக்கிறதுக்கு ஒரு இன்னொரு ஆள் உதவி தேவை. அவையோட தொழில்களை தொடங்குறதுக்காண்டியோ இல்லை அவைகளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காண்டி யாரும் உதவி செய்தால் அவைகளுக்கு நல்ல அந்த அக்கறையாக படித்து நுணுக்கமாக படிக்கக்கூடிய டேலண்ட்டுகள் இருக்குது இவைகள்கிட்ட. கூடுதலாக தங்களை திறமையில கொண்டு வர்றதுக்கு யோசிக்கிறோம். அதுக்குரிய இடங்கள் கிடைக்கல. அதில் நீங்கள் எல்லோரும் யோசித்து அவைகளுக்கு என்ன தேவை, அதுகளுக்கு என்ன நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு அவையோட திறமையை வழிகாட்டுறதுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பம் கொடுப்பீங்கன்னா அவையில் தங்களோட திறமையில் வழிகாட்டுவீனம். நல்லா இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் சொல்லி கொடுத்தா டக்குன்னு பிடிப்பாங்க. நல்ல அக்கறையாக படிக்கணும், தாங்க உதவி நல்ல வேலை செய்யணும், வேலை செய்து நல்ல நிலைக்கு வரணும்ன்ற ஆசையிலே இருக்கிறோம் எல்லாரும். கூடுதலாக எல்லாருமே தாங்கள் தொழில் பழகணும், என்ன தொழில், என்ன பயிற்சி பழகலாம், என்ன படிக்கலாம், அந்த டேலண்ட் திங்கிங் அந்த யோசனையில் தான் இருக்கணும் எல்லாரும். கூடுதலாக அவைகளுக்கு என்னென்ன தொழிலுக்கு அவையில் ஒரு ஆள் மெக்கானிக் செய்யும், ஒரு ஆள் தைப்பா, நிறைய பேர் சும்மா தோட்ட வேலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக செய்வாங்க. இவையில் வந்து யாரும் தங்களுக்கு நல்ல டேலண்ட்டாக ஒரு வேலை கொடுத்தா அதை நீட்டாக செய்து முடிக்கிற டேலண்ட் இவையில் எல்லார்டையும் இருக்குது. இப்போ சும்மா சொல்ல போனால் புத்தக பேக் தைத்தவே அவைகளுக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்தது. அதை சொல்லி கொடுத்து நல்ல நீட்டாக கொஞ்சமாக புத்தக பேக் அவையில் தைச்சி கொண்டு போயினோம். அதோட அவைகளுக்கு கொஞ்சம் ஓடர்ஸ் கொடுத்தா அவையால் கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும். நீங்கள் யாரும் அவைகளுக்கு புத்தக பேக் தைக்கணுமென்று சொல்லியிருந்தால் அவைகளுக்கு அந்த ஓடர்ஸை கொடுத்தீங்கன்னா அவையில் உங்களுக்கு புத்தக நல்ல வெளியில் நீங்கள் வேண்டதை விட இங்கே நல்லா நீட்டாக தைச்சி உங்களுக்கு தருவினோம். வேறு என்ன அவைகளுக்கு என்ன வேறு நீங்கள் தொழில் உங்களால் இயன்ற அளவு யாருக்கும் ஆரி ஒர்க் பழக்கிறதா, இல்லாட்டி தையல் பழக்கிறதா, இல்லாட்டி கொஞ்சம் அவையில் அந்த தொழில் செய்கிறதுக்காண்டி என்ன நீங்கள் உதவி செய்ய முடிந்தால் அவைகளுக்கு உதவி செய்து கொடுங்க. இவையில் ஏலாதாக்கள் ஒதுக்க யோசிக்காயுங்க. அவையில் ஏலாதாக்கள் நல்ல மூளையான ஆக்கள், நல்ல டேலண்டான ஆக்கள். அவை இந்த டேலண்ட்டை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தூண்டி விடுங்க. நன்றி. என்னுடைய சைகை அடையாளம் இது. என்னோட பேர் ஆரபிகேஷன்.
நான் இங்கே தர்மம் நிலையத்தில் வேலை செய்கிறேன். செவிலண்டர்களுக்கு உதவி செய்கிறேன். எல்லாரும் இங்கே அங்கே தான் இருக்காங்க. செவிலண்டர் நிறைய பேர் இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். நிர்வாக அலுவலராக நான் இங்கே அலுவலகத்தில் கடமை செய்கிறேன். தர்மலிங்கம் அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு செவிலண்டர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். சமூகத்தில் செவிலண்டர்கள் வேலை இல்லாமல் பயிற்சி இல்லாமல் நிறைய பேர் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உள்வாங்கி எடுக்க வேணும். என்ன செய்கிறோம் என்று சொன்னால் தொழில் வாய்ப்பு, அதுக்கான பயிற்சிகள் இங்கே இருக்குது, அதெல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. வேலைக்கான பயிற்சிகள், வாழ்க்கைக்கான பயிற்சிகள், செவிப்புலனற்றவர்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய சந்திக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அவர்களுக்கு அதை பற்றிய தெளிவான புரிதல் இல்லை. அவர்களால் செயற்பாடுகளை செய்ய முடியும், திறமைகள் இருக்குது, அதை அடையாளப்படுத்த வேணும். நிறைய அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. கணனி இங்கே பயிற்சிக்காக இருக்கிறது, இங்கே பயிற்சி செய்ய முடியும். லைப்ரரி இருக்குது. அதுதானே. ஓகே, சரி. இப்போ அந்த அண்ணா கதைச்சது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்கள். அதே மாதிரி அந்த அக்கா சொன்னது நீங்கள் முதலே நீங்கள் கேட்டிருப்பீங்கள். என்னென்னு பார்த்துக்கிட்டா இங்கே நிறைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். அந்த வகையில் கம்ப்யூட்டர் பின்னால் நீங்கள் பார்க்கல தெரியும், கம்ப்யூட்டர் பழக்கணும். அதை தவிர்த்து இந்த பேக் இவையிலாவே தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உண்மையிலே நேர்த்தியான ஒரு அமைப்புலையும் இருக்குது. இது தொடர்பாக அந்த அக்கா என்ன சொல்கிறான்றதை நாங்கள் கேட்போம். இதில் உள்ள பேக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஸ்கூல் பேக்ஸ்கள் செவிப்புலனற்றவர்கள் 4 பேர் சேர்ந்து தைச்ச பேக் தான் இது. இந்த பேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 மெட்டீரியலில் சரியான குவாலிட்டியாக அவங்க தைச்ச ஒரு உற்பத்தி பொருள். கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சீட் பேட்சு, உள்ளுக்கு லைனிங்கள், இந்த பேட்ச் எல்லாமே ஒரு நேர்த்தியான முறையில் இந்த பேக் அமைய பெற்றிருக்குது. கூடுதலாக அவைக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கிறது என்னென்னு சொன்னால் அந்த குவாலிட்டின்ற விஷயத்தில் அவள் எப்போயுமே அதை விட்டு மாற மாட்டேன். இப்போ ஒரு டீலரால் ஒரு பேக்கை இப்படி ஒரு சைஸில் செய்ய கொண்டு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் ஒரு பள்ளிக்கூட பிள்ளை ஒரு வருஷத்துக்காக இந்த பேக்கை கொண்டு போகணுன்ற சிந்தனை அவைக்கு இருக்குது. அதால் அவை இந்த 1000 மெட்டீரியலில் அந்த பேக்கை தைச்சிருக்கிறேன். 4 பேர் சேர்ந்து தைச்ச பேக். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு கலர்ஸில் வெரைட்டிலே இருக்குது. ப்ளூ கலர்ஸில் 1000 மெட்டீரியலே இருக்குது. மற்ற இந்த கலர்ஸையும் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேட்ச் அதுகள் வச்சு தைச்சிருக்குது. கூடுதலாக அவர்களுக்கு இந்த மார்க்கெட்டிங்கிறது சந்தைப்படுத்தல் சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. கூடுதலாக அவை ஒரு கடையில் ஒரு கடையில் ஒரு டீல் பேசி அதை நெகோசியேட் பண்ணி விற்கிறன்றது சரியான கஷ்டம். ஏனென்றால் அவைக்கு கடைக்காரருக்கு அந்த சைன் லாங்குவேஜ் தெரியாது, இவைக்கு அந்த மொழியை விளங்கி கொள்ள இயலாது. அப்போ இவைக்குரிய மார்க்கெட்டிங் டீம்ன்றது இங்கே இல்லை. அப்போ அதால் இந்த பேக்ஸில் நேரடியாக அவைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நேரடியாக ஒரு கொள்வனவாளர் எடுத்து அதை சேல்ஸ் பண்ணுறதுனாலும் அவைக்கு அந்த விஷயம் மேலே ஒரு நல்லமாக இருக்கும். இவையை பொறுத்தளவில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அவர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த பேக்கில் நீங்கள் கொள்வனவு செய்யலாம். நாங்கள் இந்த பேக்கை உங்களுக்கு எத்தனை பேக் வேணுமோ நாங்கள் அதை நாங்கள் தைச்சி உங்களுக்கு தரலாம். இதில் ஒவ்வொரு சைஸ்லேயுமே இருக்குது பேக். இன்றைக்கு இதில் இல்லை, உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இல்லை. நாங்கள் உங்களுக்கு தேவையான மாடலில் நாங்கள் தயாரித்து தருவோம். கூடுதலாக ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, சில வேலை அவன் லோகோவை கேட்பினோம். அந்த லோகோவை நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு ஏற்ற வடிவத்தில் நாங்கள் செய்து தர முடியும். இந்த பேக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்களோட தர்மம் சென்டர் என்று சொல்லி ஒரு ஃபேஸ்புக் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அந்த பேஜினூடாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். விளையாட்டுக்கு நோட் 7791518220 இந்த நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக நீங்கள் இந்த அவர்களை விசிட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் தர்மம் நிலையம் குமரபுரம் பரந்தன் இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக இந்த பேக்ஸில் நீங்கள் பார்வையிடலாம். இவட பேர் ஜோஹராணி. இவ கிளிநொச்சி செல்வானாரில் இருக்கிறவா. இவ புத்தக பேக் தச்சு இப்போ தற்போது தச்சு கொண்டு இருக்கிறா. அதை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்.
இவரோட பேர் வந்து ராஜினி, பிறந்தல்ல வந்து இருக்கிறா. இவ வந்து ஒரு தையல் ஆசிரியராகவும் கடமையாற்றா. மற்றது தையல் புதுசாக சிவப்பு நட்டருக்கான பயிற்சியை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறா. மற்றது வந்து உண்மையாக திறமையான ஒரு ஆள். இப்போ மற்ற ஆட்களுக்கும் பயிற்சி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்குறா. இவரோட பேர் தரங்கினி. இப்போ வந்து ஆனந்தபுரத்தில் இருக்கிறா. தையல் பயிற்சி பழகி பேக் தைச்சி கொண்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு சொல்ல வரேன். இவரோட பேர் ஜோகேஸ்வரி. இவ வந்து கார்மெண்டில் வந்து வேலை செய்கிறா. பார்ட் டைமாக வந்து தையல் பழகி இருக்கிறா. இவாக்கு வந்து நாங்கள் தையல் மிஷின் இப்போ இன்றைக்கு கொடுக்க இருக்கிறோம். இதில் வந்து இன்றைக்கு பவானி நகுலனண்ட அக்காட மகண்ட பிறந்த நாளையொட்டி இவாக்கு வந்து இன்றைக்கு தையல் மிஷின் கொடுக்குறோம். ஓர்டர் பண்ணியிருக்கு, இன்னும் வரையில. அப்போ அவள் இன்றைக்கி அந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அப்போ இவாக்கு இன்னும் ஒரு கிழமையில் அந்த மிஷின் வந்து கிடைக்கும். இவா வீட்டிலேருந்து தச்சு கொண்டிருப்போம். கார்மெண்ட்ஸில் இப்போ அவாக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன விடிய ஏர்லியாக போகணும், வரணும், நிற்கிற வேலை. அப்போ கொஞ்சம் ஆளுக்கு நின்று வேலை செய்கிறது வந்து பெக் பெயின் அப்படி இருக்கிறபடியாக தான் வீட்டிலேருந்து வேலை செய்யணும்னு கேட்டவா மெஷின் கேட்டிருந்தவா. அப்போ அதெல்லாம் நாங்கள் அவளுக்கு மெஷின் கொடுத்து அவள் தையலோடனே இருக்கு. இவ வந்து செல்வானாவில் இருக்கிறவா. தையல் பயிற்சி போயிட்டுருக்கா. இவாக்கு இனிமேல் நாங்கள் இனிமேல் மெஷின் கொடுக்கல. ஆனால் பேக் டைப்பா. இவ வந்து கிள்ளச்சி உதயநகரில் வந்து இருக்கிறவா. இவ வந்து கால் மிதிகள் அப்படியான கை வேலைகள் தலானி உரையிலெல்லாம் வடிவாக அந்த பூ வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தலாண்டி வாக்கு இருக்குது. அதை வீட்டிலேருந்து கையாலேயே வந்து மேக் பண்ணி கொண்டிருக்கிறோம். இவர் வந்து இப்போ கார்மெண்ட்ஸில் வந்து வேலை செய்யணுக்கிறார். பழையில் இருக்கிறவர். இவருக்கு வந்து கொஞ்சம் சுகர் அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறபடியாக அவருக்கு வந்து அந்த டைமுக்கு போய் அந்த கார்மெண்ட்ஸில் அந்த வேலை செய்கிறது சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. இவர் உடுப்புகள் எல்லாம் வீட்டிலேருந்து சாரி ப்ளவுஸில் உடுப்புலாம் தைப்பார். அப்போ வீட்டிலேருந்து தைக்கிறதுக்கு தான் வீட்டிலேருந்து தொழில் ஒய்ஃபோட சேர்ந்து செய்கிறதுக்கு கேட்டிருந்த ஒரு மெஷின். இன்னும் நாங்கள் இன்னும் கொடுக்கல. இனி எதிர்காலத்தில் இது கொடுக்க இருக்குது. அனைவரையும் வரவேற்கிறேன். தர்மம் நிலையத்துக்கு சுயப்பிலனற்றவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. வந்தாக்கள் நகுலன் சொருடாக்கா லண்டன்லேருந்து நிறைய அன்பு உழைப்புகளை இவங்க கொடுத்துருக்குறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்கும். அம்மா நூலகம் அதுக்காக புத்தகங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. யாருன்னு சொன்னால் சிவரஞ்சித் அம்மையார் அவர்கள் புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுக்குறார்கள். அவங்களுக்கு எமது நன்றிகள்.
இன்றைய தர்மம் நிலையத்தினுடைய அம்மா நூலகத்துக்கு வந்து புத்தகங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகங்களை வந்து வழங்கிய ரவீந்திரன் சிவராகினி அவர்களை வந்து அரபிகேசன் அவர்களுக்கு வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கனடாவில் நகுலன்சரின் அக்காவின் மகள் அடுத்த 18 பிறந்த நாள் கொண்டாட்டம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் கொண்டாட அவங்க அன்பளிப்பு தந்திருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக சிற்றுண்டிகள் அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள். தொழிற்புலனற்ற நபர்கள் அவங்க குடும்பம் ஒன்றுக்கு 10,000 வீதம் வழங்கப்படுது. நகுலன்ஸ் கொடுத்து அது நேரடியாக அவங்களுக்கு காசு வழங்கப்பட மாட்டாது, வவுச்சர்கள் வழங்கி வைக்கப்படும், அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்படுகின்றது. 9 10 அது நீங்கள் அந்த கடையில் சென்று அதுக்குரிய பொருட்களை நாளைக்கு 18 போய் வாங்கி கொள்ள முடியும். கடை தெரியும் தானே, உங்களுக்கு அங்கே போய் வாங்கி கொள்ள முடியும். சிறுவர்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தண்ணீர் போத்தல் அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்படுகிறது. வச்சிருக்கிறோம் கொடுக்க. ராசலட்சுமி அவருடைய பேர் ராஜலட்சுமி அவர்களுக்கு வந்து தையல் இயந்திரம் ஒன்று அன்பளிப்பாக கொடுக்கல வச்சிருக்கிறோம். இப்போ கொடுக்கல வச்சிருக்கிறோம். கொழும்பில் இருக்குது. அது இன்னும் இங்கே எடுத்துக்கொள்ளல, எடுத்தோன்னா பிறகு கொடுப்போம். கொழும்பில் அங்கே தையல் மிஷின் எல்லாமே எவ்வளோன்னு சொன்னால் 2,20,000 நாங்கள் வாங்கிட்டோம். இங்கே கொண்டு வந்து சேர்க்கல. ஒரு மாத தளங்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தர்மம் நிலையத்துக்கு மதிய உணவு எல்லாம் யாருன்னு சொன்னால் நவலன்சோட அக்காட மகள் அவருடைய அன்பளிப்பில் தான் இன்றைய மதிய உணவு வழங்கப்படுது. இப்போ கேக் எடுத்து கொண்டு வர போகிறோம் வெட்டுறதுக்காக. நன்றி. கனடாவில் வசிக்கும் பவானி அக்காவின் மகள் சுஜீவன் அவர்களுக்கு 18வது பிறந்த தினத்தை ஒட்டி எங்களோட தர்மம் சிறிய நிலைய அங்கத்தவர்களுக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் பெறுமதியான கிஃப்ட் வவுச்சர் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அதோட வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து சிறிய ஒரு கிஃப்ட் இருக்குது டாஸ்க் கொண்டு. மற்றது வந்து இன்றைக்கு மதிய உணவையும் அவள் தான் எங்களுக்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். மற்றது வந்து ராசலட்சுமி என்பவருக்கு வந்து 1,20,000 பெறுமதியான தையல் மெஷினுக்கான முற்பணம் வந்து சிங்கர் கம்பெனியில் வந்து கட்டப்பட்டுள்ளது. அதை நாங்கள் ஒரு கிழமையில் வந்து அவருக்கு எடுத்து கொடுப்போம். இன்றைய பிறந்த நாளை ஒட்டி இன்றைக்கு இவ்வளோ எங்களுக்கு வழங்கிய சுஜீபன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இவர் வந்து எங்களோட செய்திகளை வந்து எல்லா இடமும் அனுப்புவாராம். இவருக்கு மறந்த நன்றி அவனு சொல்லி அதோட வந்து ஜெஸ்ஸி பிளாக் ஓகே. சரி, இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். இவ்வேல் வந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து நான் ஒன்று சொல்லியிருப்பேன். நூல்களை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார்கள். அதை தவிர்த்து
இவேல் அதாவது செவிப்புலன் அற்றவர்களுக்கான ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்பாடல் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சாதாரணமாக வந்து நாங்கள் 2 பேரும் கதைக்கக்கூடிய ஆட்கள் என்ன வந்து கதைச்சிடலாம். ஆனால் வந்து அவேல் வந்து சைன் லாங்குவேஜில் வந்து கதைக்கிறது வந்து எங்களுக்கு விளங்குறது முதலாவது வந்து கஷ்டமான விஷயம். அதனால் வந்து இதை வந்து பாடசாலைகளில் வந்து சிங்கள மொழி நாங்கள் தமிழ் ஆகலன்னா சிங்கள மொழி எப்படி கட்டாய பாடமோ அதே மாதிரி இந்த சைன் லாங்குவேஜும் வந்து கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்றது எந்த ஒரு அது சைன் லாங்குவேஜ் வந்து நாங்களும் படிக்கணும். சாதாரணமாக இருக்கிற வந்து எங்களை மாதிரி ஆக்கள் வந்து படிச்சிட மாட்டோம். நாங்கள் அவேண்ட சைன் லாங்குவேஜை புரிஞ்சு நாங்கள் சரளமாக அன்றாட வாழ்க்கையில் வந்து அவையோட கதைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றது என்ற இது. அதே மாதிரி அவைகளுக்கான படிப்பு அதாவது இப்போ வரைக்கும் OL வரைக்கும் படிக்கிறதுக்கான சைன் லாங்குவேஜ் வந்து அவைகளுக்கு இருக்குது. ஆனால் AL வந்து தொடர்றதுக்கான வந்து சைன் லாங்குவேஜ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடும். அதுக்கான ஒரு ஏற்பாடுகளை வந்து அரசாங்கம் வந்து சரியாக செய்யணும். அப்படின்னா அவையிலும் வந்து மேல் படிப்புகளை படித்து எங்களை மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக இவையில் கதைச்ச நிறைய விஷயங்கள் வந்து இந்த இன்னொரு விஷயம் வந்து இந்த மீட்டிங்கள் எல்லாம் நடக்குது. அது இந்த விஷுவல் எல்லாம் நான் போடுறேன். இடையிடையே வந்து ஒரு லெக்சராக்களை கூப்பிட்டு அவைகளுக்கான ஒரு என்ன ஊக்குவிப்பை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த விஷயங்களை வந்து நாங்கள் கண்கூடாக நாங்கள் பார்த்து நாங்கள் அது இந்த விஷுவலை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கள்னு நினைக்கிறேன். இதுகள் எல்லாமே வந்து அவையில்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை வந்து அவையில்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வது மூலமாக வந்து அதுக்கான தீர்வுகளை வந்து அரசாங்கத்தின் மூலமாக தான் இதை கொண்டு வரலாம் அப்படின்றது எந்த ஒரு எண்ண கருத்தும் கூட. அதோட அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் வந்து இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியான்றதை விட மீடியா கோர்ஸ் வந்து இங்கே இருந்து 5 பிள்ளைகள் வந்து ஜஃப்னா கேம்பஸில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதாவது சைன் லாங்குவேஜ் மூலமாக தான் அவைகளுக்கு படிக்கணும். அது வந்து இந்த நிர்வாகம் மூலமாக தான் வந்து அதையும் வந்து ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கணும். காலப்போக்கில் வந்து வவுனியா கேம்பஸுக்கு வந்து அது வரும் அப்படின்னு சொல்லணும். உண்மையிலே வந்து விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கான சில ஏற்பாடுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இவையில் செவிப்புலன் அற்றவர்களுக்கான ஏற்பாடுகள் வந்து காலப்போக்கில் அரசாங்கம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை காலப்போக்கில் இவையோட நாங்கள் வந்து அதாவது இவையோட இணைஞ்சு கொள்ளைகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். உண்மையிலும் வந்து இவளுக்கான உதவிகளை வந்து நாங்கள் எங்கள் மூலமாக வந்து அரசாங்கத்துக்கோ இல்லை அரசாங்கத்தில் வேலை செய்கிறார்களுக்கோ வந்து தெரியப்படுத்துங்கள் அப்படின்றத சொல்லிக்கொள்கிறேன்.